எண்ணெய் ஊற்றி பூண்டு, மிளகு, கொஞ்சம் சீரகம், 2 மிளகாய், கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் லைட்டாக வறுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து, அது கூட கொஞ்சம் தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கிங்க. கீரையை நல்லா போட்டு வதக்கிக்கிங்க. கொஞ்சம் போது சால்ட்டு. இப்போது இந்த முடக்காத்தனை கீரையை நல்லா வதக்காச்சு. இப்போ சூடு ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கிங்க. இப்போது நல்லா இதை அரைச்சாச்சு. கொஞ்சம் கடுகு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிங்க.